ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிக்கா ஆசை சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரோகிணி அழுதுட்டு இருக்காங்க. மீனா போயிட்டு ரோகிணியை சமாதானப்படுத்துறாங்க. அல்லாதீங்க, எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க, விடுங்க, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், நீங்கள் பண்ணதும் தப்பு தானேன்றாங்க. ஓ, அதை சொல்கிறதுக்காக தான் வந்தீங்களா, உங்கள் புருஷனால தான் எல்லா பிரச்சனைன்றாங்க. உடனே அங்கே ஸ்ருதி வராங்க. இங்கே பாருங்க மீனா, தப்பு பண்ணது அவங்க, அதுக்கான தண்டனை ஆண்டி அவங்க கொடுத்துட்டாங்க. எதா இருந்தாலும் அவங்க பேசிக்க போகிறாங்க. எல்லா தப்பும் பண்ணிட்டு நீங்கள் ஆறுதல் சொன்ன போனால் உடனே அவங்க எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? என்ன ரோகிணி, இப்படிதான் பேசுவீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. உங்க எல்லாருக்கும் நான் வந்து பணத்தை ஏமாந்தது, ஆன்டி கிட்ட விஷயம் தெரிஞ்சது, இது எல்லாமே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படி தானேன்றாங்க. பணத்தை ஏமாத்தினது நீங்க, ஆன்டி கிட்ட உண்மை வந்து சொன்னது முத்து. அப்படி ஒருவேளை அவர் சொல்லலைன்னா கூட கடைசி வரைக்கும் நீங்க உண்மையை சொல்லியிருப்பீங்களா? முத்து சொல்லி கூட முத்து மேலதான் பழிய தூக்கி போட்டீங்க. அந்த ஜீவா வந்து உண்மையை சொன்னாலும் இல்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் போடுறாங்கன்னு சொன்னீங்களே தவிர நீங்க உங்க வயல உண்மையை ஒத்துக்கல. எனக்கு என்னவோ நீங்க பொய் சொல்றது மட்டும் தான் உங்க வேலையை வச்சிருக்கீங்களோன்னு தோணுது. உங்களை மாதிரி ஒரு சிஸ்டர் இன்லாஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு அந்த அளவுக்கு கோவம் வருது. சி, உங்க கூட பேசுறதுக்கு கூட எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஸ்ருதி வந்து ரொம்பவே கோவமா ரோகிணியை திட்டிட்டு மீனாவை கூட்டிட்டு கிளம்பி போறாங்க. இதனால ஸ்ருதியை நினைச்சு பயங்கர கோவத்துல இருக்காங்க ரோகிணி. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.